மொத்தமாகவே சம்மர்ஸ்லாமுக்காக 12 மேட்சஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. 12 மேட்ச்சில் 12 ட்விஸ்ட் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணப்படுது. இப்போ இங்கே கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டான அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஒரு சில தியரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணப்படுது. அது என்னன்றதை வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில் பண்ணிடலாம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணா பாருங்க. அப்போ சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்வீட்டாக புரிய வரும். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம ரேஸ் லாங்குவேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நம்ம இன்ஸ்டன்ட்டாக போகிற ஃபாஸ்டஸ்ட் அப்டேட் எல்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக தெரிய வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைமஸ் பண்ண வீடியோக்குள்ள மூவ் ஆகலாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கிக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் போட்டுற இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்ற மாதிரி சொல்லலை. ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு தியரிட்டிக்கலாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 ட்விஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே நடக்கும்ன்ற மாதிரி சொல்லலை, நடக்காதுன்ற மாதிரி சொல்லலை. 50-50 சான்சஸ் தான். ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஆல்சோ நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர்ஸ்லாம் டே 1 மேட்ச் கார்டு ப்ரெடிக்ஷன் பெட்டிங் கார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாகவே டிகோட் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனல் ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். நான் காலில் லிங்க் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனுக்குள்ளே அவைலபிளாக இருக்கும். அந்த வீடியோ மறக்காம செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ 12வது ட்விஸ்ட்டாக நம்ம ஹியூமன் மோனிஸான போல் மேட்ச்லேருந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம டான் நெல்சன் வர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோக்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டெவலப் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஏன்னா இந்த மேட்ச்சில் பெரிய லெவலில் ஸ்டிபுலேஷன் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ அந்த மணி பேக்கை எடுத்தாலே வின்னர்ன்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்ற போது இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வந்து பார்த்தீங்கன்னா முடியறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ச் ஆக ஓஹோன்லாம் இருக்காதுங்க. ஸோ இது ஒரு ஜஸ்ட் என்டர்டைமராக தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் பெருசாக எதிர்பார்ப்புன்றது எதுவும் கிடையாது. ஸோ 11th பிளேஸில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச் ரிலேட்டட் இருக்குது. ஸோ ட்ரிக் வில்லியம்ஸ் அவரோட டைட்டில் பேரன் கார்பன் கூட டிஃபெண்ட் பண்ண போகிறல. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கார்மலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபென்ஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ கார்மலைஸ் இன்டர்ஃபென்ஸ் ஆகிற பட்சத்துக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிக் வில்லியம்ஸ் அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணிடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நேம் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் கண்ட இவங்க 3 பேருக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி லைன் இருக்குது. அண்ட் ஆல்சோ ரிக்கி சைன்ஸ் வேறு இருக்காருன்ற போது அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் கார்மலைஸோட இன்டர்ஃபென்ஸ் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை சான்சஸ் இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரிக் வில்லியம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணலான்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 10th பிளேஸில் இருக்குது. ஸோ ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் பெல்லா சப்போர்ட் பொழக்க போகிறாங்கன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE சம்மர்ஸ்லாம் நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ பெல்லா ட்வின்ஸ் பேஜ் வர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ்க்கான 6 women tag team மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸோட கைகள் ஓங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீல் டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வின் பண்ண போகிறாங்கன்றதே சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இங்கே பெல்லாஸ் அண்ட் ஆல்சோ பேஜுக்குள்ளே ஒரு சில கன்ஃபியூஷன்லாம் டெவலப் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுது. ஆல்ரெடி நான் மேட்ச் கார்டிலே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். இது நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். இப்போ வரைக்கும் கண்ட இந்த நியூஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பெகுலேட்டடாக போய்கிட்டு இருக்கு. 9th பிளேஸில் ஜேக்கப் ஃபார்டு 1 மேனாக வந்து பார்த்தீங்கன்னா சோலோ ஹேண்டெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறாருன்றதை சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஊசோஸ் ஜேக்கப் ஃபார்டு வர்சஸ் எலினேட் ராய்ஸ்கி சோலோ சிகாவுக்கான 6 man tag team மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் சோலோ பிளேயராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜேக்கப் ஃபார்டு வந்து பார்த்தீங்கன்னா டாமினேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடாக ஜேக்கப் ஃபார்டு தான் வின் பண்ணி கொடுப்பாங்கன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகுது. பட் எனக்கு இதில் பெரிய அளவில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா ஆப்போனண்ட்டில் எலினேட் சோலோ சிகாவும் இவங்க இப்போ தான் உங்களுக்கு கேரக்டர் ஆர்க் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக போயிட்டு இருக்கிற நெல்ல இது பண்ணுவாங்களான்றது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் இருக்குது. 8th பிளேஸில் நம்ம லிவ் மார்கன் டைட்டில் ரீட்டைன் பண்ண போகிறாங்கன்றதை சொல்லியிருக்காங்க. பட் ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்க ஜட்ஜ்மெண்ட்ன்றதை கேப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நைட் 1 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிவ் மார்கன் அவங்க வச்சிருக்க விமன்ஸ் வேர்ல்டு ஹெவிவேட் சாம்பியன்ஷிப்பை நம்ம யூஎஸ்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாங்கன்றதை அந்த மேட்ச்சில் லிவ் மார்கன் ரீட்டைன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இவங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ஜட்ஜ்மெண்ட்டே நம்ம லிவ் மார்கனுக்கு ட்விஸ்ட் அடிக்க போகிறாங்கன்றதை கேப்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்லீஸ்ட் இவங்களுக்கான பிரேக்கப் இல்லைனா கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சின்ன டீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஜட்ஜ்மெண்ட் பிரியறதுக்கான ஒரு சின்ன டீஸை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 7th பிளேஸில் சாட் கேபிள் கோல்டை வின் பண்ண போறாரு. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பென்டா அவர் வச்சிருக்க இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்பை நம்ம சாட் கேபிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போறாரு டே 2ல. ஸோ அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் நியூ இன்டர்கான்டினென்டல் சாம்பியனாக கிரவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக சாட் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய ரிட்டம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக பாஸ்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கிற நிலையில் இந்த மொமெண்டமை யூஸ் பண்ணி WWE வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாட் கேபிள் கையில் சாம்பியன்ஷிப்பை கொடுப்பாங்கன்றதை வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி நடந்தால் நல்லா தான் இருக்கும், அவருக்கும் கொஞ்சம் டிசர்விங்காக தான் இருக்கும். 6வது ட்விஸ்ட்டாக நம்ம ஷார்லட் ஃபயர் நியூ இன்ட்ரம் சாம்பியன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ WWE டே 2ல வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ட்ரம் விமன் சாம்பியன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுன் ஆக போகிறது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்லட் ஃபயர், ஜேட் கேர்கில், டிஃபனி ஸ்டாட்டன், செல்சி கிரீன் அண்ட் ஆல்சோ 5th மெம்பரை கொஞ்சம் மிஸ்டீரியஸாக வச்சிருக்காங்கன்ற போது அது வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கும்ன்ற சப்ஜெக்டிவாக இருந்தாலும் இப்போ வரைக்கும் கண்ட ஷார்லட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா WWE நியூ இன்ட்ரம் சாம்பியன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக நான் என்ன வீடியோவில் சொல்லியிருந்தேன்னா ஸோ அந்த 5வது ஆள் வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது மோஸ்ட் ப்ராப்ளி அது நயா ஜாக்ஸாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் அது யாராக இருக்கும்ன்ற மாதிரி பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிப்போர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படலை. பட் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நயா ஜாக்ஸ் தவிர்த்து வேறு யாராச்சும் ஒருத்தவங்களை மிஸ்டீரியஸாக கொண்டு வந்தாங்கன்னா அவங்க வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை சொல்லியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்லட் ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா நியூ விமன்ஸ் இன்டர்ம் சாம்பியன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இது தேவையில்லை தான். பட் இருந்தாலும் என்ன பண்ணுறாங்கன்றது பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 5வது ட்விஸ்ட்டாக நம்ம கந்தர் நிக்காலிஸை முடிச்சு
விட போகிறாரு. ஸோ WWE வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா கந்தருக்கு நிக்காலிஸ்க்குமான சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்கும்ன்றதை சொல்லியிருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் என்ன சொல்லப்படுதுன்னா, ஸோ கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா நிக்காலிஸை சோக் பண்ணி முடிச்சு விட்ருவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அவருடைய சப்மிஷன் மூவை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் வந்து நிக்காலிஸை வந்து பார்த்தீங்கன்னா சோக் பண்ணி முடிச்சிடலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்ட் 2 நடக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணல. பட் இருந்தாலும் கந்தர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுவாருன்ற மாதிரி ரெஃபர் பண்ணியிருக்காங்க. நிக்காலிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் ஜென்ரல் மேனேஜர் ஆக முடியாதுன்ற மாதிரி ஆடம் பியர்ஸ் சொல்லியிருந்தாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்லராக தான் புஷ் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் ஒரு ஃபேக்ட் என்னென்னா, ஸோ நம்ம ரோமன் ரெயின்ஸை விட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செத்ரால்ஸு ரோமன் ரெயின்ஸை விட நிக்காலிஸுக்கு ஏஜ் கம்மி தான். ஸோ 38 சம்திங் ஐ திங்க் ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா செத்ரால்ஸ் அதை பற்றி பேசியிருந்தாரு. ஸோ அப்போ பார்க்கும்போது இவ்வளோ கம்மியான ஏஜில் ஏன் ஜென்ரல் மேனேஜர் ஆகினீங்கன்ற மாதிரி தான் இருக்குன்ற போது, ஸோ மேபி அவருக்கு WWEல ஒரு நல்ல ரெஸ்லிங் கரியர் அமையறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றத பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நாலாவது ட்விஸ்ட்டாக நம்ம ஃபின் பேலரோட கைகள் ஓங்க போகுது. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக WWE கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்கான நம்பர் 1 கண்டெண்டர் மேட்ச் நடக்கும். அதில் ஃபின் பேலரும் நம்ம சமிசைனும் கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்றதை சொல்லியிருந்தாங்க. அந்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின் பேலர் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா CM Punk கூட ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருந்தாரு. கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருக்கும்போது ஃபேஸ் ஆஃப் பண்ணியிருந்தாருன்ற போது அவர் நெக்ஸ்ட் அப்கமிங் கண்டெண்டராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபின் பேலரை புஷ் பண்ணால் நல்லாயிருக்கும். சமிசனை விட எனக்கு தெரிஞ்சு ஃபின் பேலரை புஷ் பண்ணலாம் WWE. ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃபேஸ் நியூ மேட்சப் வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகும்ன்ற போது WWE இதை பண்ணலாம், தப்பு இல்லை. என்ன சமிசனை தான் கொஞ்சம் முடிச்சு விட்டானுங்க, அவனுங்க அப்பயே முடிச்சு விட்டானுங்க, இன்னுமே முடிச்சு விடுறதுக்கு என்ன இருக்குது, அதான் ஆல்ரெடி முடிச்சு விட்டானுங்கல்ல. மூணாவது டெஸ்ட்டாக நம்ம ரோமன் ரெயின்ஸ் ஷீல்டோட சாப்டரை க்ளோஸ் பண்ண போகிறாருன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. டே 2 மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் செத்ரான்ஸ்க்கான வேர்ல்டு வைட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும்ன்றதை ஃபீச்சர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரிப்போர்ட்ஸ் என்னன்னு கேட்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அவருடைய டைட்டில் ரீட்டைன் பண்ணிடலாம்ன்றது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஷீல்டோட சாப்டருமே வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கெரியரில் செத்ரான்ஸ் இது வரைக்கும் க்ளீனாக பீட் பண்ணதில்லைன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கேப்ஷன் பண்ணுற நிலையில் கண்டிப்பாக இந்த இடத்துல ரோமன் ரெயின்ஸோட சாம்பியன்ஷிப்பும் நல்லா தான் போய் இருக்கிறனால WWE ரோமன் ரெயின்ஸை தோக்க வைக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டாக இந்த ப்ரெடிக்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஹை சான்சஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 2014-12 ஐ திங்க் ஸோ அதுலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி லைன் லாங் டர்மாக வந்து பார்த்தீங்கன்னா புஷ் பண்ணுறாங்கன்ற போது ஸோ எண்டிங்கை நினச்சா கொஞ்சம் எமோஷனலாக தான் இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஓபாஃபேமே கான்கோவர் பண்ண போகிறாரு ஹெல் இன் எ செல்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ஓபாஃபேமே வர்சஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டே 1ல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் பண்ணி வச்சிருந்தாங்க. அது ஹெல் இன் எ செல் மேட்சாக நடக்க போது அண்ட் ஆல்சோ பிராக் லெஸ்னரோட லாஸ்ட் மேட்சாக இருக்கும்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே ஸ்பெகுலேஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கிற நிலையில் ட்ரிபிள் ஹெச் ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, நம்ம பிராக் லெஸ்னரை பொறுத்து தான் இருக்குது, பிராக் லெஸ்னர் சண்டை போடணும்னு நினச்சாருன்னா அவர் WWE கண்டினியூ பண்ணலாம்ன்ற மாதிரி வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ஸோ கைஸ் WWEல இன்னும் நிறைய பேர் பிலீவ் பண்ணுறாங்களாமா பிராக் லெஸ்னர் இதுக்கப்புறமாவும் கண்டினியூ பண்ணுவாருன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிலீவ் பண்ணுறாங்களாமா. அவர் இதுக்கப்புறமா எக்ஸ்டெண்டட் பிரேக் தான் எடுப்பார், மற்றபடி WWE போக மாட்டாங்கன்ற மாதிரி பிலீவ் பண்ணுறாங்க. என்னன்னு தெரில. இந்த இடத்துல ஓபாஃபேமியோட கைகள் ஓம்பறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன் லாஸ்ட் டைம் நம்ம பிராக் லெஸ்னர் வந்து பார்த்தா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் கோடி ரோட்ஸோட ஹீல் டர்ன் இருக்கும்ன்றதை கேப்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சம்மர்ஸ்லாம் டே 1 மெயின் ஈவெண்ட்டாக வந்து பார்த்தோன்னா நம்ம CM Punk வர்சஸ் கோடி ரோட்ஸ்க்கான WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வந்து பார்த்தா ஃபீச்சர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மேட்ச்சில் CM Punk வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த போஸ்ட் மேட்ச்சில் நம்ம கோடி ரோட்ஸ் ஹீல் டர்னை ஹின் பண்ணுவார், அட்லீஸ்ட் டர்னும் ஆயிடுவாருன்றதை வந்து பார்த்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹீல் டர்னை வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்லி அவர் சம்மர்ஸ்லாமில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தா ரெஃபர் பண்ணியிருக்காங்க. இந்த 12 ட்விஸ்ட்டையுமே வந்து பார்த்தா கேப்ஷன் பண்ணியிருக்கேன். இது போக ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவீங்க, ப்ரோ ராண்டி ஆர்டன் ரிட்டர்ன் பண்ண மாட்டாரா ப்ரோ, ஸோ ட்ரூ மேக்கின்டயர் வரமாட்டாரா ப்ரோன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கீங்கன்ற போது ஸோ 3 ரிட்டர்ன்ஸ் தான் இப்போ பயங்கரமாக பேசப்படுது. ஸோ ஸ்டெஃப்னி வாகர், ட்ரூ மேக்கின்டயர், ராண்டி ஆர்டன். ஸோ இவங்க 3 பேர் ரிட்டர்ன் பேசப்படுன்றனால ஐ திங்க் ராண்டி ஆர்டன் இல்லைன்னா ட்ரூ மேக்கின்டயர் 2 பேரில் ஒருத்தர் தான் வருவாங்க. ஏன்னா 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டோரி லைனில் தான் போயிட்டு இருக்காங்கன்ற போது 2 பேருமே ஒரே டைமில் ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. அவங்க வராதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எனக்கு வரைக்கும் கண்டா ஒரு ரிட்டர்ன் ரிலேட்டட் எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா வரல, ஜஸ்ட் ரூமர்ஸ் தான் வரைக்கும் கண்டா போயிட்டு இருக்கிறனால இப்போ வரைக்கும் கரண்டாக இதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அட்ரஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வரைக்கும் கண்டா அவங்க ரிட்டர்ன் ரிலேட்டட் எந்த ஒரு அப்டேட்டும் வரலங்க. ஸோ ஃபேன்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தியரி கிளப்பிட்டு இப்போ வரைக்கும் கண்டா ஒரு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் 50-50 தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ அப்கமிங் அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நீ மறக்காம நம்ம சேனல் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆல்சோ ஸ்டே சேஃப். ஓ வரட்டா.